ஹாய் எவ்ரிவன். எதுக்கு இதுங்க இப்படி கத்திட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு ஷவுட் அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். வாங்க கற்றுக்கலாம். ஏன் அப்படி கத்துற அப்படின்றத why do you shout so? why do you shout so? யார் அங்கே கத்துறது அப்படின்றத who is shouting? who is shouting? நீ சத்தம் போட்டியா? did you shout? did you shout? I didn't shout. நான் சத்தம் போடலை அப்படின்றத I didn't shout. I didn't shout. யாரோ ஒருத்தர் என் பேரை சத்தம் போட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றத I heard someone shouted out my name. I heard someone shouted out my name. கத்துறதுக்கான அவசியமே இல்லை, நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்குது அப்படின்றத there is no need to shout, I can hear you. there is no need to shout, I can hear you அப்படின்னு சொல்லலாம். அவன் ஏன் கத்திக்கிட்டே இருக்கான்? why is he shouting? why is he shouting அப்படின்னு கேட்கலாம். நான் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கேன், யாருமே எதுவுமே திருப்பி பதில் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எதனா டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போதோ, இல்லை அம்மா எதனா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை யார்ட்டுனா வேலை சொல்லிகிட்டு இருக்கும்போதோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் நான் ரொம்ப நேரம் கூப்பிட்றேன், யாருமே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை I'm shouting for long, no one is responding. I'm shouting for long, no one is responding. அவன் பொறுமை இழந்துட்டான், கத்துறான் பயங்கரமாக, எனக்கு கத்தனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை he lost his temper and shouted at me. he lost his temper and shouted at me அப்படின்னு சொல்லலாம். கத்திக்கிட்டே கிடக்குறேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. she shouted herself hoarse. she shouted herself hoarse. நீங்கள் என்னை விடுற வரைக்கும் நான் கத்துறதை நிறுத்த மாட்டேன். இப்போ குழந்தைங்கள்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு கிச்சு கிச்சு ஊட்டும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சத்தம் போடாத அப்படின்லாம் எதுவுமே சொல்லும்போது நீங்கள் விட்டால் தான் நான் அமைதியாவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அப்போ I won't stop shouting until you let me go. I won't stop shouting until you let me go. இப்போ என்ன காரணத்துக்காக நீ கத்திக்கிட்டே இருக்க, என்ன உதவிக்காக நீ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை what's all this shouting in aid of? 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 ஏன் அவங்க எதை பற்றி அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒரே எரிச்சலாக இருக்குது, எதுக்காக அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை what were they shouting about? what were they shouting about? what were they shouting about அப்படின்னு கேட்கலாம். நீ இப்போ என்னத்துக்காக கத்துற, என்ன விஷயத்துக்காக கத்துற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ ஹஸ்பண்ட் கேட்பாங்க இல்லையா, நீ எதுக்காக இப்போ கத்திக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வாட் ஆர் யூ ஷவுட்டிங் அபவுட்? வாட் ஆர் யூ ஷவுட்டிங் அபவுட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மனைவியோட பதில் நான் எவ்வளோ கத்துறாலும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு இட்ஸ் நோ யூஸ் ஷவுட்டிங், இட்ஸ் நோ யூஸ் ஷவுட்டிங் அப்படின்னு சொல்லலாம். யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் ஷவுட்டிங், வாட்ஸ்அப். ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் ஷவுட்டிங், வாட்ஸ்அப். நான் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கேன், உன்னால் கேட்க முடியலையா, உனக்கு காதில் விழலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹவு லாங் ஐ எம் ஷவுட்டிங், கான்ட் யூ ஹியர்? How long I'm shouting, can't you hear? How long I'm shouting, can't you hear? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Happy learning everyone.